மக்கள் திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புவார்கள் அப்படின்னு விஜய் அறிக்கை விட்டுருக்காரு. விஜய் அதை மனசுல வச்சுட்டு பேசுறது சரிதான். ஆனா ஒரு மாசம் கழிச்சு பேசுறது வேஸ்ட். விஜய் ஒரு அரசியல் கட்சி தலைவர் முறையில இந்த பிரச்சனையை அணுகினார், அப்படிதான் நான் இதை எடுத்துக்கிறேன். விஜய் போஸ்ட் கரூர் இப்போ அவர் நான் ஆக்டிவா இருக்கேன் அப்படின்னு காட்டுறாரு. அதாவது அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. விஜய் பக்கம் போய் ஒரு அணி அமைக்கணுங்கிற எண்ணம் நிறைய காங்கிரஸ் தலைவர்களுக்கு இருக்கு. அது இல்லை என்றெல்லாம் மறுக்கவே முடியாதுங்க. அதாவது விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவுன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படின்னா காங்கிரஸ் விஜய் கூட்டணி என்பது எதிர்பார்க்கலாம். நேற்றைக்கு நடந்த மாமல்லபுரத்தில் நடந்த அந்த நிகழ்ச்சியில புஷி ஆனந்த் வரல என்பதுதான் நிகழ்ச்சி. அதிர்ச்சிகரமாக கொடுத்த பணத்தை ஒரு பாதிக்கப்பட்ட பெண் திருப்பி அனுப்பியாச்சு. பொதுவாக என்ன சொல்றாங்கன்னா, கிறிஸ்தவ ஓட்டு வங்கியில ஒரு பகுதி விஜய் கிட்ட போயிருக்கு, ஏற்கனவே போயிருக்குங்க. குறிப்பாக இந்த வட மாவட்டங்களில் உள்ள கிறிஸ்தவ அமைப்புகள், தென் மாவட்டங்களில் மதுரை இந்த ரேஞ்சில் இருக்க கிறிஸ்தவ அமைப்புகள் விஜய்க்கு ஆதரவு தருகிற மாதிரியான ஒரு பேச்சு கரூருக்கு முன்பு அந்த பேச்சு ரொம்ப இருந்தது. விஜயோட ஃபேன் ஃபாலோயிங், அவருக்கான ஓட்டு வங்கி, விஜய் முதலமைச்சராக முடியாதுன்னு அவங்க தனிப்பட்ட முறையில் பேசும்போது நம்மகிட்ட சொல்றாங்க. ஆனால் ஒரு நல்ல கூட்டணி அமைந்தால் முதலமைச்சர் ஆயிரலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும். காங்கிரஸ் கட்சி, விஜய், அதோட டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், தேமுதிக, ஜான் பாண்டியன், அப்புறம் கிருஷ்ணாமி, ஏன்னா இவங்க யாருக்குமே வேற ஆட்சேபனைகளே இருக்க முடியாது. மற்றவங்களை யோசிச்சு பாருங்களேன். பிஜேபியோட போறதுல ஆட்சேபனைகள் இருக்கும், காங்கிரஸோட போறதுல ஆட்சேபனைகள் இருக்காங்க. அதிமுக கூட்டணிக்கு போய் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்றதுல நெருடல் இருக்கு. அதிமுக கூட்டணிக்கு போனா 80 சீட் 100 சீட்லாம் அவங்க தரமாட்டாங்கன்னு அவருக்கு நல்லா தெரியும். 40 சீட்டை வாங்கிட்டு நின்னா அந்த கட்சி காணாம போயிருங்கிறதும் அவருக்கு தெரியும். அப்போ பிஜேபியை பெரிய அளவுக்கு ராங் சைட்ல போய் ரப் பண்ண அவர் தயாரா இருக்க மாட்டாரு. அதே நேரத்தில் கூட்டணிங்கிற அந்த ஒரு பாண்டேஜ்ல போய் சிக்க அவர் யோசிப்பாரு. வணக்கம் நண்பர்களே. திமுக அரசை மக்கள் வீட்டுக்கு அனுப்புவார்கள் என்று விஜய் சொல்வது சரியாகுமா? அடுத்த ஆண்டும் திமுக ஆட்சிதான் என்று திரு ஸ்டாலின் சொல்வது சரியாகுமா? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் நம்முடன் இணைக. வணக்கம் திரு ஷியாம். வணக்கம் நிஜந்தன். விஜய் கிட்டத்தட்ட ஒரு மாதம் எடுத்து அறிக்கை விட்டிருக்கிறாரு. முக்கியமாக இந்த விவசாய பிரச்சனை, நெல் பாதிக்கப்பட்டது இந்த மழையால, வடகிழக்கு பருவமழையால, இதை திமுக அரசு சரியா கவனிக்கவில்லை. இதெல்லாம் பார்த்து கொண்டு மக்கள் திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புவார்கள் அப்படின்னு விஜய் அறிக்கை விட்டிருக்கிறாரு. மக்கள் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. டெல்டால நெல் கொள்முதல் பிரச்சனை தாங்க. அதாவது நமக்கு என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா, இந்த வாட்டி கொஞ்சம் விளைச்சல் ரொம்ப ஜாஸ்தி, தண்ணி நல்லா இருந்ததுனால குறுவை பரப்பளவு ரொம்ப அதிகரிச்சிட்டோம். இப்ப எங்க பகுதியில, கடைமடை பகுதியில எங்களுக்கு குறுவையே கிடையாது. இந்த வாட்டி குறுவை போட்டிருக்காங்க. தண்ணி முதலே வந்தது ரீசன். அப்போ அரசு அது முன்கூட்டியே உணர்ந்து அந்த டிபிசி, டைரக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டரை கூட்டி இருக்கணும். ஆனா கூட்டல. அப்போ களத்து மேட்டில் போன தடவைலாம் என்ன பண்ணாங்கன்னா, வியாபாரி நேரம் வாங்கிட்டு போனான் களத்து மேட்டில இருந்து. பணமும் கொஞ்சம் கூட. இந்த வாட்டி கவர்மெண்டோட ப்ரொக்யூர்மெண்ட் பிரைஸ் கூட, அதனால வியாபாரி குறைஞ்சிட்டான். 2-3 ரீசன்னால ரொம்ப தேக்கம், பத்தல. அவங்க சொல்ற டார்கெட் சரிதான், நாங்க இவ்வளவு லட்சம் டன் கொள்முதல் பண்ணிட்டோன்றாங்க. ஆனா பண்ணாதது நிறைய இருக்கு. அதனால ரியல் ப்ராப்ளம் தான் அது. விஜய் அதை மனசுல வச்சுட்டு பேசுறது சரிதான். ஆனா ஒரு மாசம் கழிச்சு பேசுறது வேஸ்ட். ஏன்னா இதெல்லாம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நாளா இருக்கும். எடப்பாடி பழனிசாமி தான் முதல்ல போனாருங்க. போய் அவர் தான் இந்த பிரச்சனையை வெளியில கொண்டு வந்தாரு. அது பிறகு கவர்மெண்ட் கொஞ்சம் துரிதமான நடவடிக்கை எல்லாம் எடுத்துச்சு. என்றாலும் விஜய் ஒரு அரசியல் கட்சி தலைவர் முறையில இந்த பிரச்சனையை அணுகினார், அப்படிதான் நான் இதை எடுத்துக்கிறேன். இதன் மூலமாக மட்டுமே விஜய்க்கான செல்வாக்கெல்லாம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிரும் அப்படி நான் இதை பார்க்கல. இது மட்டுமே திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப போதுமானது அப்படின்னு நான் இதை பார்க்கல. ஆனா இது முக்கியமான நீங்க சொன்னீங்க, திரு எடப்பாடி பழனிசாமி போனாரு, கடந்த ஒரு வாரம் முன்னாள் கூட போயிருந்தாரு. அவர் அங்க நேர அந்த களத்துக்கே சென்று அந்த நெல் விளையும் இடங்களுக்கே சென்று அங்கிருந்தா பார்த்துட்டு சொன்னாரு. இந்த விஜய் இப்பொழுது சொல்றது என்பது அரசியலில் ஒரு அடுத்த முனைப்பை காட்டுகிறார் அப்படின்னு ஒரு பொருளா? விஜய் போஸ்ட் கரூர் இப்போ அவர் நான் ஆக்டிவா இருக்கேன் அப்படின்னு காட்டுறாரு. அதாவது அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு, இனிமேல் நான் ஆக்டிவா இருக்கிறேன், அப்படித்தான் நான் இதை பார்க்க முடியும். அதுக்கான முதல் பிரச்சனையாக இதை எடுத்திருக்கிறாரு. இதை விட கூட சார் எடுத்திருக்கலாம் அவரு, அது இன்னமும் பொருத்தமா இருந்திருக்கும். ப்ராபபிலி அவர் அதுல தயக்கம் இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது அதிமுக, பாஜகவை தவிர மற்ற எல்லா கட்சிகளும் சார் விவகாரத்துல ஒரு அணியில தான் இருக்கும். முதலமைச்சர் அதுக்கு அனைத்து கட்சி கூட்டமும் கூட்டியிருக்கிறார். அது போக உண்மையிலேயே சார் இப்ப நடத்த முடியாதுங்க. டிசம்பர் மாசம் வாக்காளர் பட்டியல், வரைவு வாக்காளர் பட்டியல் முதல் வாரத்துல வெளியிடணும். ஆனா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நவம்பர் மாசம் பருவமழை காலம், டிசம்பர் வரைக்கும் அது நீடிக்கும்.
அது போக எப்படி பார்த்தாலும் இதுல ஒரு 4-5 புயல் நமக்கு இருக்கு. இன்றைய புயல் வந்து இல்லைன்னு ஆயிடுச்சு. ஆனால் அடுத்தடுத்த புயல்கள்ல ஏதாவது ஒண்ணு வருவதற்கு வாய்ப்பெல்லாம் இருக்கு. எது எப்படி இருந்தாலும் மழை அதிகம். மழை அதிகம் போது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எல்லா ரிசோர்ஸஸையும் அதுக்கு தான் அவங்க டைவர்ட் பண்ண முடியுமே தவிர, ஒரு விஏஓல இருந்து பஞ்சாயத்து யூனியன்ல இருந்து எல்லாருமே வந்து வெள்ள நிவாரண பணி தான், மழை நிவாரண பணி தான். அப்ப இந்த நேரத்துல போய் வந்து வாக்காளரை வீடு வீடா போய் பார்க்கணும். 3 தடவை பார்க்கணும் இதுல. 3 தடவை வந்து அதிகாரிகளை நம்ம போட்டு பார்க்கறது, கீழே பூத் லெவலுக்கு ஆள் போடுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு பணி. சார் வந்து இப்ப நடத்தவே கூடாது என்பதுதான் சரியான நிலைப்பாடு. அந்த இடத்துல விஜய் வந்திருந்தாருன்னா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். ஏன்னா இது லேட்டு. பட் சாருக்கு வந்தாருன்னா அவரு வந்து ரியரா அவருக்கு சிறப்பா இருந்திருக்கும். இன்னொன்னு அவர் இப்போ இருக்கிற இந்த கூட்டணி ஹேஷியங்கள் இப்படி இப்படி கூட்டணி சேர்ந்துறாரு, அப்படி கூட்டணி சேர்ந்துறாரு, பிஜேபியோட போறாரு, இதெல்லாம் அவர் வந்து ஆற போடுவதற்கும் ஒத்தி போடுவதற்கும் ஒரு வாய்ப்பாக அமையும். அதை அவர் நழுவ விட்டு விட்டார். முக்கியமா திரு ஸ்டாலின் இப்போ பேசும்போது அடுத்த ஆண்டு நமது ஆட்சி தான், அதுக்காக திமுக நிர்வாகிகள் உறுப்பினர் கடுமையா உழைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அது எதனால சொல்றாரு? அவர் நம்பிக்கை காட்டுதா இல்ல உற்சாகமூட்டுறதுக்காக சொல்றாரு? உற்சாகமூட்டுறதுக்காக சொல்றாரு. அப்படிதான் சொல்லவும் முடியும். ஆனால் அது கிட்டத்தட்ட ஒரு பூத்துக்கு 100 பேர், ஒரு 100 வாக்குக்கு ஒருவர், இப்படியான ஒரு கால்குலேஷன்ல லட்சக்கணக்கான பூத் ஏஜென்ட் சொல்லக்கூடாது, பூத் கமிட்டி மெம்பர்ஸ் அவங்களை வந்து திமுக நியமனம் பண்ணியிருக்கு. அதுல வந்து முதல்கட்ட மீட்டிங் வந்து நடந்திருக்கு. எப்படி எப்படி ரிப்போர்ட் கொடுக்கணுங்கிற டீட்டெயில்ஸ் அவர் சொல்லியிருக்காரு. ரிப்போர்ட்டை நான் வந்து வெரிஃபை பண்ணுவேன், நான் வந்து திடீர்னு போன் பண்ணி பேசுவேன் என்றும் சொல்லியிருக்கிறார். ஆக அது வந்து உற்சாகத்தை கொடுக்குற விஷயம்தான். சிஎம் நம்மகிட்ட போன்ல பேசினாருன்னு ஒரு கிராமத்துல இருக்கிற பூத் கமிட்டியோட மெம்பர் இருக்கிறதுலே அது வந்து ரொம்ப கடைக்கோடி போஸ்டிங்கா இருக்கும். அவங்க பேசினாலே அது உற்சாகமா தான் இருக்கும். அது குறித்த தகவல்கள் மீடியா செய்திகளை எல்லாம் அவங்க தொடர்ந்து வெளியிடுவாங்க. உற்சாகமூட்டுவதற்குன்னு தான் நான் இதை எடுத்துக்கிறேன். இது அப்படியே ரிசல்ட்டா மாறுமா, இதெல்லாம் அடுத்தடுத்த கட்டத்தை பொறுத்து தான் இருக்கு. இல்ல நேற்று கூட திரு ஸ்டாலின் பேசும்போது ராகுல் காந்தியை சகோதரராக பார்க்க நாங்க அதான் சொல்றது அப்படிங்கிறது காங்கிரஸ் எப்படி நழுவி போயிருமோ அப்படின்னு அவர் நினைச்சதை வெளிப்படுத்திட்டார். அன்றைக்கு வந்து ஒரு திருமணம், அதாவது முன்னாள் எம்எல்ஏ சொக்கர் அவர்களோட இல்ல திருமணம். அதுல வந்து மு.க. ஸ்டாலின் கலந்து கொள்கிறார். ஆனா காங்கிரஸ் கட்சியோட முன்னணி தலைவர்கள் யாருமே கலந்து கொள்ளவில்லை. செல்வ பெருந்தக அவரோட பேரை படம் அழைப்பதில் இல்லைன்னு சொல்லி புறக்கணிச்சிட்டாரு. போயிருந்திருக்கணும். ஏன்னா முன்னோரு கட்சியோட தலைவர் வராருங்கும் போது போயிருந்திருக்கணும். அவர் போகல. பிற முன்னணி தலைவர்கள் திருநாவுக்கரசர் கூட முந்தின நாளே போயிட்டு வந்துட்டாரு. பெரும்பாலும் முன்னணி தலைவர்கள் யாருமே இல்லை. திருமண வீட்டுக்காரங்க, முன்னணி காங்கிரஸ்காரங்க மட்டும்தான் அங்க இருந்தாங்க. அதனால வந்து முதலமைச்சர் காங்கிரஸோட எங்களுக்கு உறவு விட்டு போகலங்கிறத வலியுறுத்த விரும்புகிறார். இன்னும் சொல்ல போனா ஒருபடி மேல போய் மை டியர் பிரதர் அப்படின்லாம் வந்து அவர் சொன்னது நான் கொஞ்சம் ஆச்சரியமா தான் பார்த்தேன். அப்படி இதுவரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு அவ்வளவு பெரிய ஒரு இங்கிதம் வந்து திமுக காட்டவில்லை. காங்கிரஸ் கட்சியோட குறைபாடே என்ன அப்படின்னா வந்து நிர்வாகிகளை, காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகளை திமுக நிர்வாகிகள் மதிப்பதே இல்லை. எம்எல்ஏக்களுக்கே பெரிய மரியாதை கிடையாது. நம்ம சொல்ற காரியம் எதுவுமே நடக்கிறதே கிடையாது. அதுக்கும் கீழே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எந்த மரியாதையும் கிடையாதுங்கிறது பெரும்பாலான காங்கிரஸ்காரர்களோட குமுறல்ங்க. என்னோட சொந்த நண்பர்கள் கூட அப்படிதான் அவங்க ஃபீல் பண்றாங்க. இப்ப அவங்களெல்லாம் ஒரு ஒருங்கிணைக்கணும். முதலமைச்சர் வந்து அப்ரோச்சபிளா இருக்கலாம் காங்கிரஸ் கட்சியோட தலைவர்களுக்கு. ஆனா திமுக நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பிற நிர்வாகிகள் அவங்க வந்து காங்கிரஸ் கட்சியோட அணுக்கமாக இல்லை என்பதுதான் குற்றச்சாட்டு. பீகார் தேர்தல் முடிவுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியோட மனநிலை மாறுங்கிற ஒரு பேச்சு தொடர்ந்து அடிபட்டு கொண்டே இருக்கிறது. அடிபட்டு கொண்டு இருக்கிறது. நினைக்கிறீங்களா? மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா தேசிய கட்சிகள்லாம் எந்த நேரத்துல எப்படி மாறும்னு யாருக்குமே தெரியாது. இப்போ ராகுல் காந்தி வாக்கு திருட்டு யாத்திரை பீகார்ல போனாரு, எழுச்சி இருந்துச்சு. ஆனா தேஜஸ்வி அதுக்கு ஒரு காரணம். ஆனாலும் காங்கிரஸ் கட்சி தேஜஸ்வியை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிப்பதற்கு எவ்வளவு காலதாமதம் பண்ணுச்சு. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷனே வரப்போகுது, வாக்குப்பதிவே வரப்போகுது. இப்பதான் வந்து அவங்க அறிவிச்சாங்க. அதுல கூட இன்னொரு துணை முதலமைச்சர் நாங்க வந்து இஸ்லாமியர் போடுவோம்னு சொல்றாங்களே தவிர அதையும் சேர்த்து அறிவிச்சிருந்திருக்கலாம். பொதுவாக முதலமைச்சர் கேண்டிடேட் தானே அறிவிப்பாங்க. இங்க வித்தியாசமா வந்து ஒரு துணை முதலமைச்சர் கேண்டிடேட் அறிவிச்சிட்டாங்க, இன்னொரு துணை முதலமைச்சர் இருக்குன்றாங்க. அதையும் சேர்த்து அறிவிக்க வேண்டியதானே. அப்ப காங்கிரஸ் கட்சிக்கு எப்போதுமே தன் பலத்தை விட அதிகமான கற்பனை உண்டு. தேசிய கட்சிகளுக்கே உண்டுங்க, அது பிஜேபிக்கும் உண்டு. அப்ப இயல்பாக பீகார் தேர்தலில் தேஜஸ்வி உழைப்பினால வெற்றி கிடைத்தாலும் காங்கிரஸ் கட்சி தன்னோட உழைப்பினால் கிடைத்த வெற்றியாகத்தான் அது நினைக்கும். ஏன்னா ராகுல் காந்தி அங்க மிக கடுமையான பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அப்போ அவங்களுக்கு ஒரு புது கான்பிடன்ஸ் வந்துச்சுன்னா திமுக தயவு சென்டர்ல தேவையில்லை,
நமக்கே வந்து அந்த மெரிட் வந்துருச்சு. மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி அந்த கூட்டணி வந்து ரொம்ப இணக்கமா தெரியுது. காங்கிரஸ் கட்சி மற்றும் பிற கட்சிகள் இருக்கிற சிவசேனா உட்பட பிற கட்சிகள் இருக்கிற கூட்டணி இணக்கமா தெரியுது. அப்ப மகாராஷ்டிராவில் ஜனவரி மாதம் உள்ளாட்சி தேர்தல். அதுலயும் வந்து அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு நிறைய இருக்கிற மாதிரி தான் எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. பிஜேபியில இருந்து அபஸ்வரம் ஒலிக்குது. பிஜேபி வந்து ஒன்றும் பலவீனமா இல்லைன்னு பிஜேபியில இருக்கிற முன்னணி தலைவர்கள் சொல்றாங்க. அதை சிவசேனாவோட அந்த இன்னொரு பிரிவு ஷிண்டே பிரிவு அதை ரசிக்கிற மாதிரி தெரியல. ரொம்ப பெரிய உட்கட்சி குழப்பம் அந்த கூட்டணிக்குள்ள இருக்கு. அப்போ காங்கிரஸ் சிவசேனா கூட்டணிக்கான வாய்ப்பு கூடுதலா தெரியுது. இப்போ தொடர்ந்து வந்து பீகாரும் மகாராஷ்டிராவும் வெற்றியாக அமையும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் அதிக சீட்டுகள் கேட்கும். அது விஜய் பக்கம் போக வாய்ப்பு இருக்கா? அப்படின்னா இவங்களால சீட்டு கொடுக்க முடியலன்னா புது அணி தானே அமைக்கணும். விஜய் பக்கம் போய் ஒரு அணி அமைக்கணுங்கிற எண்ணம் நிறைய காங்கிரஸ் தலைவர்களுக்கு இருக்கு. அது இல்லை என்றெல்லாம் மறுக்கவே முடியாதுங்க. அதாவது விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் காங்கிரஸ் விஜய் முதலமைச்சர் வேட்பாளர்னு அவங்க ஒத்துக்குவாங்க. இப்ப என்ன ப்ராப்ளங்க, முதலமைச்சர் வேட்பாளர் யாருங்கிறது தானே. இப்ப எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு தாவேக்காவே வந்து அது அவங்க விரும்புற மாதிரி தெரியல. காங்கிரஸ் கட்சிக்கு விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்றதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதிகமான இடங்கள் வேண்டும், ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும். விக்கிரவாண்டி மாநாட்டுல முதல்ல விஜய் டிக்ளேர் பண்ணதே நாங்க தனி மெஜாரிட்டி வந்தாலும் ஆட்சியில பங்கு கூட்டணி மந்திரி சபை தாங்கிறது தான் அவரோட முதல் டிக்ளரேஷன். அப்படியான டிக்ளரேஷன் திமுக தரவே தராது, அதிமுகவும் தரவே தராது. பிஜேபி வந்து அப்படியான டிமாண்டை வைக்கும், ஆனா அந்த அளவுக்கு வலியுறுத்தி பெறுகிற அளவுக்கு தமிழ்நாட்டில் அவங்களுக்கு வளர்ச்சி இல்லை. அப்படின்னா காங்கிரஸ் விஜய் கூட்டணி என்பது எதிர்பார்க்கலாம். ஒருவேளை பீகார் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியாமல் போனால் மாறலாம். நான் மாறலன்னு சொல்ல முடியாது. ஆனா இன்றைய தேதிக்கு மாறலாம்னா என்ன சொல்றீங்க? ரொம்ப இப்போ இதுல வந்து 5% டிஃபரன்ஸ் பீகார்ல வந்துச்சுன்னா பிஜேபி வந்து 180 சீட் 200 சீட் வந்துடும். மொத்தம் 243. மிக எளிதாக 180 வந்துருவாங்க. இப்ப இங்கே அதே கால்குலேஷன் தானே. 234 வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு, இதுதான் திமுக சொல்ற கோஷம். 200 ஜெயிக்கணும்னா 5 to 6% டிஃபரன்ஸ் இருந்தா போதும்ல, முதல்ல வர்ற கட்சிக்கும் ரெண்டாவது வர்ற கட்சிக்கும் இடையில. அப்படின்னா 180க்கு மேல வந்துடும், இயல்பாவே வந்துடும். பீகார்லயும் அந்த வாய்ப்பு இருக்கு, பிஜேபிக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. ஸோ நெக் டு நெக் ஃபைட். என்ன காரணம்னா பீகார்லயும் வந்து இன்னொரு ஃப்ரண்ட் வந்து ஓட்டை பிரிக்குது. அது யார் ஓட்டங்கிறதுலாம் தெளிவா தெரியல. பிஜேபி என்ன நினைக்குதுன்னா அது எதிரணி ஓட்டானு, எதிரணி என்ன நினைக்குதுன்னா பிஜேபி ஓட்டானு. பிரசாந்த் கிஷோர் அணி யார் ஓட்ட வேணாலும் எப்படி வேணாலும் பிரிக்கும். இங்கே அதே நிலைமை தானே. மூணாவது அணியாக விஜய் வரும்போதோ இல்ல ஏற்கனவே இருக்கிற சீமானவர்கள் வந்து ரொம்ப உத்வேகம் பெறும்போதோ அப்படித்தானே வரும். அப்போ காங்கிரஸ் கட்சி அந்த வாய்ப்பை மனதில் வைத்திருக்கிறதுன்னு தான் நான் உணர்றேன். அது விஜய் எதிர்பார்க்கிறாரா? முக்கியமாக இந்த அறிக்கை வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படிங்கிற சொன்னது ஒரு அரசியல் தலைவர் எந்த ஒரு எதிர்கட்சி ஆளும் கட்சிக்கு எதிராக சொல்றதாக மட்டுமில்லாமல் ஒரு தொலைநோக்கில் ஒரு 4-5 மாசம் கழிச்சு பார்க்கும்போது காங்கிரஸ் வந்துடும், அதில் ஒரு பலம் பெற்றலாம், அதோடு சேர்ந்து மற்ற கட்சிகள் வரும் அப்படிங்கிற கணக்கு விஜய்க்கு இருக்கா? இருக்கும் தான் நான் நினைக்கிறேங்க. அவரு பிஜேபிக்கான ஒரு அழைப்பு மாதிரி எனக்கு தெரியல உண்மையிலே. திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம், பிஜேபி அதான் சொல்லுது, அதிமுக அதான் சொல்ல முடியும், விஜயும் அதான் சொல்றாரு. ஆனா விஜய்க்கு அந்த அவர் மட்டுமே வீட்டுக்கு அனுப்பக்கூடிய வலிமை இல்லைங்கிறது அவருக்கே தெரிஞ்சிருக்கும். கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஆர்கனைசேஷன் வீக்னஸ் தெரியுது. நவம்பர் மாசம் ஃபர்ஸ்ட் வீக் வந்து அவங்க வந்து அவங்களோட பொதுக்குழு செயற்குழு கூட்ட போறாங்க. தாவேகா கூட்டும் போது பல மாற்றங்கள் ஏற்படும் சொல்றாங்க. உதாரணமா புஷியானந்த் வந்து நேற்றைக்கு நடந்த மாமல்லபுரத்துல நடந்த அந்த நிகழ்ச்சியில புஷியானந்த் வரல என்பதுதான் வந்து நிகழ்ச்சி. அதிர்ச்சிகரமாக கொடுத்த பணத்தை வந்து ஒரு பாதிக்கப்பட்ட பெண் வந்து திருப்பி அனுப்பியாச்சு. 20 லட்சம் ரூபாய் பணத்தை. சாமானியமான விஷயம் கிடையாதுங்க. அவங்க சொன்ன காரணம் என்னன்னா, நாங்க உடம்பு சரியில்லை வரலன்னு சொன்னோம், ஆனா எங்களுக்கு பதிலாக கணக்கு காட்டுறதுக்காகவே இவங்க வந்து வேற நபர்களை கூட்டிட்டு போயிட்டாங்க என்று. அப்ப எங்க ஒரு பெரிய வீக்னஸ் இருக்கு. இவங்க சொல்ற அவ்வளவு பேரும் உண்மையிலே பாதிக்கப்பட்டவங்களாங்கிறதெல்லாம் ரொம்ப சந்தேகத்துக்கிடமான விஷயமா தெரியுது. விஜய்க்கு இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப ஆர்கனைசேஷன்ல மாத்தணும்னு கூட அவர் நினைக்கலாம். யார் யாருக்கு என்னென்ன பொறுப்புங்கிறதெல்லாம் மாற்றணும்னு கூட நினைக்கலாம். இது எல்லாமே நமக்கு நவம்பர் மாதம் தான் தெரிய வரும். நவம்பர் மாதம் செகண்ட் வீக்ல பீகார் எலெக்ஷன் ரிசல்ட் வந்துடும். தேசிய அளவுல பெரிய மாற்றங்களை நோக்கி தான் போகுது. இங்க சாருக்கான எதிர்ப்பு இங்கேயும் வெஸ்ட் பெங்காலையும் ரொம்ப தீவிரப்படும். அப்போ மீண்டும் ஒரு முறை வந்து இது தேசிய அளவிலான அரசியலை நோக்கி மாநில சட்டமன்ற தேர்தல் போகுது. அப்ப விஜய் வந்து ஒரு முடிவு எடுக்கணும்னா தேசிய கட்சியான காங்கிரஸ் தானே அவருக்கு பெட்டர் சாய்ஸா இருக்கும். விஜய் விரும்புவாரு, காங்கிரஸ் விரும்பணும்ல. காங்கிரஸ் விரும்புவது விரும்பாது ராகுல் காந்தி கையில தான் இருக்கு.
அதனாலதான் முதலமைச்சர் வந்து அவ்வளவு தூரம் மை டியர் பிரதர், நான் அவர் சகோதரன் தான் கூப்பிடுவேன், யாரையும் நான் சகோதரன் கூப்பிட்டதில்லை, அவரும் வந்து என்னைய வந்து சகோதரரை தான் கருதுறாருங்கிற அளவுக்கு அவர் சுக்கர இல்ல திருமணத்துல அந்த அளவுக்கு பேசுறாரு. உதயநிதி கூட வந்து ரொம்ப கை வந்து நம்மளோட தான் இருக்குங்கிற அளவுக்கு பேசுறாரு. காங்கிரஸ் கட்சியில இப்படியான மனமாற்றங்கள் இருக்குங்கிறது கண்டிப்பாக திமுக அரசு, ஆளும் அரசு, உளவுத்துறைக்கு தெரியாம இருக்க வழியே கிடையாதுங்களே. நம்ம லெவலுக்கே இது வந்துருச்சு. ராகுல் காந்தி சமீபத்துல கூட பேசினதா சில தகவல்கள், அந்த அளவுக்கு பெருசா ஊடகத்துல வரட்டி கூட மறுபடியும் ஒருத்தர் பேசியிருக்கிறாருன்னு தகவல் சொல்றாங்க. பட் இதெல்லாம் திரு ஸ்டாலினை பிரதர்னு கூப்பிட்டு பேசுற அளவுக்கு ஆகிப்போச்சோ? பொதுவா என்ன சொல்றாங்கன்னா, கிறிஸ்தவ ஓட்டு வங்கியில ஒரு பகுதி வந்து விஜய் கிட்ட போயிருக்கு, ஏற்கனவே போயிருக்குங்க. குறிப்பாக வந்து இந்த வட மாவட்டங்கள்ல உள்ள கிறிஸ்தவ அமைப்புகள், தென் மாவட்டங்கள்ல வந்து மதுரை இந்த ரேஞ்சில் இருக்க கிறிஸ்தவ அமைப்புகள் விஜய்க்கு ஆதரவு தருகிற மாதிரியான ஒரு பேச்சு கரூருக்கு முன்பு அந்த பேச்சு ரொம்ப இருந்தது. இப்போ எப்படி என்ன இருக்குன்னு கள நிலவரம் தெரியல. அப்ப அது காங்கிரஸ் ஓட்டு வங்கியில ஒரு பகுதி தான், பெரும்பாலும் காங்கிரஸ் ஓட்டு வங்கியில ஒரு பகுதி. இப்போ ராகுல் காந்தி அதையெல்லாம் கூட கன்சிடர் பண்ணலாம், அவருக்கும் அந்த ஃபீட்பேக் இருக்கும். ஆனா உறுதியான முடிவு எடுத்திருக்க மாட்டாரு. என்ன காரணம்னா, ஸ்டாலினே சொல்ற மாதிரி இருவருக்கு இடையில இருக்கிற இந்த புரிந்துணர்வு, திமுகவோட ஒரு சப்போர்ட் காங்கிரஸ் கட்சிக்கு அகில இந்திய அரசியல்ல தேவை என்பது ஒரு முக்கிய ரீசன். அது எப்பவுமே தேவைதானே? அது எப்பவுமே அது பீகார்ல ஜெயிச்சாலும் தோத்தாலும் தேவைதானே? அப்படி சொல்ல முடியாதுங்க. பொதுவாக தேசிய கட்சிகள் மாநில கட்சிகளை பயன்படுத்திக் கொள்ளும், சில நேரங்களில் மாநில கட்சிகளை கலற்றியும் விடும். அண்மை கால உதாரணம் வந்து ஜேஎம்எம். பீகார்ல இருந்து ஒரு வகையில சொல்ல போனா பிரிந்து போன ஒரு மாநிலம் தான் ஜார்க்கண்ட். லாலுவோட வழக்குகள் எல்லாமே ஜார்க்கண்ட் தலைநகர்ல தான் நடந்துட்டு இருக்கு. என்ன காரணம்னா பழைய பீகாருங்கிறது தான் காரணம். ஜேஎம்எம் மந்திரி சபையில ஒரு மந்திரி வந்து இருக்கிறாரு, ஆர்ஜேடியோட ஒரு மந்திரி இருக்கிறாரு, காங்கிரஸ் கட்சியோட மந்திரிகள் இருக்காங்க. ஆனாலும் வந்து ஜேஎம்எம்முக்கு பீகார் தேர்தலில் 5 சீட்டு 6 சீட்டு வரைக்கும் அவங்க இறங்கி போயிட்டாங்க. முதல்ல டபுள் டிஜிட் கட்டிட்டு இருந்தாங்க, அப்புறம் 5 சீட்டு 6 சீட்டு வரைக்கும் இறங்கி வந்துட்டாங்க. ஆனாலும் கொடுக்கல. என்ன காரணம் அப்படின்னா, காங்கிரஸ் கட்சிக்கு அப்படி கொடுப்பதற்கு மனது இல்லை. தேஜஸ்வியை பொறுத்த வரைக்கும் எனக்கு இத்தனை சீட்டுங்கிறதுல அவர் உறுதியா சொல்லிட்டாரு. மீதி சீட்டை தான் இவங்க பகிர்ந்து கொள்ளணும். காங்கிரஸ் கட்சி 70க்கும் மேற்பட்ட சீட்டு இடங்கள்ல போன தடவை நின்றுச்சு, இந்த தடவை குறையுது. குறையும் போது இன்னமும் நம்ம வந்து எப்படி ஜேஎம்எம் கொடுக்க முடியும்னு மாநில கட்சி, மாநிலத்துல ஜேஎம்எம்மும் காங்கிரஸும் சேர்ந்து கூட்டணி மந்திரி சபை வைத்திருக்கும் போதும் பீகார்ல மாற்று முடிவு எடுக்கிறாங்க. அப்படின்னா அதே மாதிரியான ஒரு முடிவை தமிழ்நாட்டில் எடுக்க தயங்க மாட்டார்கள். ஆனா அது ரொம்ப நீண்ட கால முடிவா இருக்கும்ல. இப்போ எத்தனை வருஷம், கிட்டத்தட்ட 2016 அப்புறம் வரைக்கும் கூட காங்கிரஸ் வந்து திமுகவுடைய பயணம் போயிட்டு இருக்கு. ஒரு 10 வருஷம் கழிச்சு விஜய் பக்கம் போலாம் அப்படிங்கிறது, விஜய் காங்கிரஸ் பக்கம் போறது அல்லது காங்கிரஸ் விஜய் பக்கம் போறது அப்படின்னு அந்த கூட்டணிக்கு நம்பகத்தன்மை கொடுக்குமா? நம்பகத்தன்மை கொடுக்கும் கொடுக்காதுன்னு இல்ல. பொதுவாக விஜயோட ஃபேன் ஃபாலோயிங், அவருக்கான ஓட்டு வங்கி, விஜய் முதலமைச்சராக முடியாதுன்னு அவங்க தனிப்பட்ட முறையில் பேசும்போது நம்மகிட்ட சொல்றாங்க. ஆனா ஒரு நல்ல கூட்டணி அமைந்தால் முதலமைச்சர் ஆயிரலாம் அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை பிறக்கும். அந்த நம்பிக்கை பிறப்பதற்கு ஒரு கூட்டணி தேவைப்படுதுல்ல. உதாரணமாக ஒரு கற்பனையா தான் நான் சொல்றேன், காங்கிரஸ் கட்சி விஜய், அதோட வந்து டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், தேமுதிக, ஜான் பாண்டியன், அப்புறம் வந்து கிருஷ்ணசாமி, ஏன்னா இவங்க யாருக்குமே வந்து வேற ஆட்சேபனைகளே இருக்க முடியாது. மற்றவங்களை யோசிச்சு பாருங்களேன். பிஜேபியோட போறதுல ஆட்சேபனைகள் இருக்கும், காங்கிரஸோட போறதுல ஆட்சேபனைகள் இருக்காது. அப்படின்னா அவங்க அரித்மெட்டிக்கலா 30% மேல ஓட்டு வருவாங்க. இயல்பாக வந்து வாக்காளர்களுக்கு இந்த கூட்டணி ஜெயிக்கும் போல இருக்குன்னு நம்பிக்கை வரும். பேண்ட் வேகன் எஃபெக்ட் இல்லாம தேர்தலில் ஜெயிக்க முடியாது. வெற்றி பெறும் கூட்டணிக்கு தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. அந்த ஒரு உணர்வை தோற்றுவிக்க வேண்டியது அது ரொம்ப முக்கியமான விஷயமாச்சுல. அதுக்கு இது உதவுமே. ஆங்காங்கே சில சீட்டுகள் ஜெயிச்சாலே போதுமே. உதாரணமாக 2006 கலைஞர் ஆட்சிங்க, கடைசியில வந்து 96 சீட்டு தான் வந்துச்சு, மெஜாரிட்டி இல்ல. நிஜமாவே கூட்டணி மந்திரி சபைங்கிற எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம 2006 எடுத்திருக்கணும். தமிழ்நாடு 20 வருஷம் முந்தி எடுக்கல. எப்படின்னா மத்திய மந்திரி சபை, அதுல வந்து திமுக சப்போர்ட் தேவைப்படுது. பாண்டிச்சேரியில ஆட்சி அமைக்க திமுக சப்போர்ட் தேவைப்படுது. அதனால பாண்டிச்சேரியில காங்கிரஸே ஆட்சி, தமிழ்நாட்டில் திமுக ஆட்சின்னு மைனாரிட்டி ஆட்சி தான் திமுக. அது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடைத்தேர்தல்களில் ஒரு 7-8 சீட் வரைக்கும் ஜெயிச்சாங்க. கடைசி வரைக்கும் அந்த மேஜிக் ஃபிகர் வரவே இல்லை. ஆட்சி முடிகிற வரைக்கும் மேஜிக் ஃபிகர் வரவே இல்லை. அப்போ இந்த முறை வந்து திமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்காமல் 90 சீட்டு 100 சீட்ல நிறுத்தினா காங்கிரஸ் கட்சிக்கே ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ல. விஜய் கட்சியோட இருந்தா கூட ஒரு வாய்ப்பு கிடைக்குமே. பிஜேபியோட சேர்ந்து கூட்டணி மந்திரி சபை அமைக்காது இல்ல திமுக.
காங்கிரஸோட சேர்ந்து அமைக்கும்ல. அதுக்கு சில எம்எல்ஏக்களை அவங்க ஜெயிச்சு வரணும்ல. திமுக கூட்டணியில இருந்து எம்எல்ஏக்கள் பெறுவதை விட விஜய் கூட்டணியில இருந்து எம்எல்ஏக்களை பெறுவது என்பது நமக்கு வந்து தென் மாவட்டங்கள்ல இருக்கிற கிறிஸ்தவ ஓட்டு வங்கி இதை வைத்து நமக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு காங்கிரஸ் கட்சி கணக்கு போடுமா போடாதா? போட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. போடுற மாதிரி தான் தெரியுது. மைனாரிட்டி ஓட் பேங்க் என் பிளாக்கா பிஜேபி எதிர்ப்புங்கிறதுனால நமக்குங்கிறது திமுகவோட கணக்குங்க. இஸ்லாமிய ஓட்டு வங்கியை பொறுத்த வரைக்கும் அது அநேகமா சரிதான். கிறிஸ்தவ ஓட்டு வங்கியில கரூருக்கு முன்பு வந்து மாறுதல் இருந்தது, என்னால உறுதியா சொல்ல முடியும். இப்ப கடன் நிலவரத்தை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். காங்கிரஸ் கட்சி மாற்று முடிவு ஏற்பட்டால் இது சாத்தியம்தான். அப்ப அது எதுல இருந்து நமக்கு தெரிய வருதுன்னா, இங்க லோக்கலா இருக்கிற காங்கிரஸ்காரர்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ்காரர்கள் ஒரு முக்கியமான பகுதி வந்து விஜய் கூட்டணியை ஆதரிக்கிறாங்க. அதை வச்சுதான் நம்ம இது பேசுறோம். விஜய் அதிமுக பாஜக கூட்டணி போக வாய்ப்பு இல்லை அப்படின்னு நீங்க ரெண்டாவது பதிலே சொல்லிட்டீங்க. அது எப்படி? அது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு நிறைய நெருடல்கள் அதுல இருக்கு. அதிமுக கூட்டணிக்கு போய் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்றதுல நெருடல் இருக்கு. அதிமுக கூட்டணிக்கு போனா 80 சீட் 100 சீட்லாம் அவங்க தரமாட்டாங்கன்னு அவருக்கு நல்லா தெரியும். 40 சீட்டை வாங்கிட்டு நின்னா அந்த கட்சி காணாம போயிருங்கிறதும் அவருக்கு தெரியும். அப்போ பிஜேபியே பெரிய அளவுக்கு ராங் சைட்ல போய் ரப் பண்ண அவர் தயாரா இருக்க மாட்டாரு. அதே நேரத்துல கூட்டணிங்கிற அந்த ஒரு பாண்டேஜ்ல போய் சிக்க அவரு யோசிப்பாரு. ஏன்னா மத்திய ஆட்சி, காங்கிரஸ் கட்சியில அந்த பிரச்சனை கிடையாது. மத்திய ஆட்சி அவங்ககிட்ட இல்லை. இப்போ 2029 வரைக்கும் இல்ல. வேற வகையான நெருக்குதல் எதுவுமே வராது. விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர். விஜயோட தாவேகா அதிக இடங்கள்ல நிற்கும். அப்போ காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி என்பது கொஞ்சம் எளிது. அதிமுக பிஜேபியோட கூட்டணி என்பது அவருக்கு ரொம்ப கடினமான, அது கிட்டத்தட்ட மரண பாதையாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியில் உங்க கருத்தில் புரிஞ்சாக மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.